இன்றைக்கி 6 புள்ளியில் பிகினர்ஸ் போடக்கூடிய ஒரு சிம்பிளான சூப்பரான கோலம் தான். 6 புள்ளி 2 வரிசை 2ல் நிறுத்திக்கோங்க. இந்த மாதிரி 2 புள்ளியாக பாக்ஸ் போட்டு நடுவில் 2 கோடும் சைடில் 2 கோடும், அதாவது பாக்ஸில் இந்த மாதிரி 4 கோடு வர மாதிரி நம்ம பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். லைனாக இதே மாதிரி ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக 2 புள்ளியாக இணைச்சி சுற்றி நம்ம எல்லா பாக்ஸுமே போட்டு எடுத்துக்கலாம். படிக்கோலம் கஷ்டம்னு நினைக்கிற பிகினர்ஸ் கூட இதை மிஸ்டேக் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போட்டுடலாம். கோலம் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக கரெக்டாக வரும். இப்போ சுற்றி போட்டு முடிச்சதுக்கப்புறம் சென்ட்ரலையும் அதே மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நடுவில் போடுற இந்த 2 கோடும் அதே மாதிரி சைடில் இருக்கிற இந்த நடுவில் இருக்கிற 2 கோடையும் இந்த மாதிரி பூ மாதிரி வளைச்சி விட்டு கனெக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு அழகாக ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்துடும். இதே மாதிரி எல்லா சைடும் இணைச்சி விட்டோன்னா இப்போ நம்ம நடுவில் மட்டும் எல்லா இடத்துலையும் செம்மண் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை கலர்னாலும் வச்சுக்கலாம். நான் வந்து எல்லோ கலர் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். வெள்ளிக்கிழமை பூஜை நாள் விசேஷ நாள் போடுறதுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பரான கோலம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு சைட்லேயும் செம்மண் கொடுக்கலாம், இல்லை உள்ள கலர் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் டிசைன் பண்ணலாம். இப்போ முனையில் இருக்கிறத இந்த மாதிரி ரவுண்ட் மாதிரி வளைச்சி விட்டுட்டோன்னா அந்த பூலேருந்து ஒரு 8 ஷேப் மாதிரி நம்மளுக்கு பார்க்கவே உங்களுக்கு வீடியோவில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சிம்பிளான டிசைன் வந்துடும். இப்போ நம்ம வந்து கலர் கொடுக்க போகிறேன். நான் வந்து சென்டரில் கொடுக்குறேன். அந்த பூ மாதிரி வந்த ஷேப்புக்கு ஃபுல்லாகவே நான் வந்து டார்க் பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த ரவுண்டுக்கும் கொடுத்துட்டோன்னா இப்போ நம்மளுக்கு வந்து லைன்ஸ் வந்து மறைஞ்சிடும். இந்த கோலம் எப்படி போட்டிருப்பாங்கன்னு பார்க்குறவங்க அட்ராக்டிவாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே கலர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் இதே மாதிரி ஒரு சின்ன ரவுண்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வளைவு, அதுக்கு அடுத்து வளைவு, அதாவது 3 ரவுண்டு வர மாதிரி இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. இந்த முனையில் வந்து அரும்பு மாதிரி ஒரு திலகம் ஷேப் மாதிரி வரைஞ்சி விட்டுடலாம். இதே மாதிரி 4 கார்னருக்கும் நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் பிகினர்ஸ் போடக்கூடிய ஈஸியான கோலங்கள், கலர் எப்படி ரெடி பண்ணுறது, செம்மண் எப்படி ரெடி பண்ணுறது, யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, குக்கிங் டிப்ஸ்னு எல்லாமே சேனலில் இருக்குது. மறக்காமல் சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தினைக்கும் வீடியோ வரும். நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். நம்ம சின்ன ரவுண்ட் போட்டோம், அதுக்கும் அந்த திலகம் ஷேப்புக்கும் வந்து ஆரஞ்சு கலர் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் வந்து செம்மண் வேணாலும் கொடுக்கலாம். நான் வந்து செம்மண் வந்து அவுட்ரு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி கொடுக்குறப்ப கோலம் இன்னும் அட்ராக்ஷனாக இருக்கும். இப்போ எல்லா ரவுண்டுக்கும் திலகம் ஷேப்புக்கும் ஆரஞ்சு கலர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ப்ளைனாக விட்டால் கூட நம்ம அவுட்டரில் மட்டும் செம்மண் கொடுத்தா அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த டபுள் லைனுக்கு வந்து உள்ள நடுவில் வந்து செம்மண் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ, பிளான் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணி போடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கோலம். நடுவில் இருக்கிற பூ ஷேப்புக்கு, மேலே இருக்கிற இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு, இந்த திலகமுக்குன்னு சொல்லிட்டு கோலம் ஃபுல்லாகவே நான் செம்மண் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். என்ன தான் 1000 கலர் கொடுத்தாலும் செம்மண் கொடுக்குறப்ப வாசல் மங்களகரமாக ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கோலத்தை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அந்த திலகம் ஷேப்பில் சின்ன சின்ன டிட்டோ மாதிரியும் நம்ம தீபம் எரியிற மாதிரி கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன டாட் மாதிரி கொடுத்து விட்டுருங்க. இந்த வளைவு கிட்ட மட்டும் கொஞ்சம் பெருசாக பெரிய டாட் மாதிரி கொடுக்கலாம். நம்ம கோலத்தை எப்பவுமே ப்ளைனாக விடுறதோட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறப்ப அந்த கோலம் வந்து இன்னும் அழகாக எடுத்து காட்டும். நம்ம சேனலில் படிக்கோலம் எப்படி ஈஸியாக போடுறதுன்ற வீடியோவும் இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சென்டரில் வச்ச எல்லோக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குங்கும கலர் வைக்கிறப்ப அது இன்னும் நல்லா மஞ்சள் குங்குமம் வச்ச மாதிரி அட்ராக்டிவாக ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இந்த கோலம் சிம்பிளாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.